श्रीगुरुभ्यो नमः। स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय संकरः जायते, संकरः नरकायैव। இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை சாட்சாத் பகவான் எடுத்து சொல்றார். என்ன தாத்பரியம்? புருஷன் ஸ்திரீ என்கிற பேதத்தில் உற்பத்தியாயிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் லோகத்தில் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு வந்தவா. ஆமாம், ஏன்னா ஆரம்பத்திலேயே மந்திர திரஷ்டர் பரம்பரையிலேருந்து உருப்பெற்றதான இந்த வாரிசுகள் இருக்க, அதாவது வாழையடி வாழையா உற்பத்தியாகி வந்திருக்கிற ஒரு மனித பரம்பரை, அது எல்லா விதமான தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணி லோக ரட்சணார்த்தம் செயல்பட வேண்டியது என்கிறது தர்மசாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டம். அதுக்கு ஆறாறு எப்படி எப்படி இருக்கணும், எந்த முறையில் இருக்கணும் என்கிற நடைமுறையை தர்மசாஸ்திரமே சொல்லிவிடுச்சு. அதை சொல்கிற போது பரஸ்பரம் ஆகிருதியிலேயும் சுபாவத்திலேயும் உடல் உறுப்பிடுகளிலேயும் வித்தியஸ்தமானது ஸ்திரீயும் புருஷனும். எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கு. லிங்க பேதம், சுவாவ பேதம், அதே மாதிரி சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தில் வித்தியாசம். இதெல்லாம் தனிய சிருஷ்டியிலேயே ரெண்டும் பின்னமான பிரகிருதி தான், ஒன்றும் இல்லை. வியாபாரிக லோகத்துக்கு அவ ரெண்டு பேரும் ஒன்றும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, தார்மீகமான கர்மானுஷ்டானங்கள் வரும்போது ரெண்டும் பின்னம். ஆமா, அவர் என்ன சொல்றார்? தர்மம் நிலைத்து நிற்கணும், அது லோகத்தினுடைய பிரதிஷ்டைக்கு காரணம். அதை செயல்படுத்த வேண்டியது மந்திர திருஷ்டு பரம்பரை. அதுக்கு புருஷனும் ஸ்திரீயும் ரெண்டும் சம பங்கு. அவர் இப்படி சொல்லுவார், புருஷஸ்ய ஸ்திரியாஸ்தைவ தர்மே வர்த்தனி திஷ்டதோ அப்படின்னு எடுத்து சொல்லுவார். அவ ரெண்டு பேரும் தர்ம வழியில நடந்து இருக்கிற போதும் சொல்லுவார். அப்போ ஸ்திரீயை பற்றி சொல்லுற போது ஒரு தகவலை கொடுக்கிறார் பகவான். ஸ்திரீஷு துஷ்டாசு வாஸ்னேய சங்கரஹ ஜாயதே, சங்கரஹ நரகாயைவ. ஸ்திரீகள் கெட்டு போகக்கூடாது, அவளுக்கும் விஷயகாதி ஸ்வசானாந்த கர்மா என்கிறதான அந்த குறிப்பிட்ட சம்ஸ்கார விசேஷம் அவளுக்கும் இருக்கு. அவள் துஷ்டையாயிட்டால் சங்கரா கலப்படம் வந்து விடுது. சங்கரம் வந்து விடுதுன்னா துக்கத்துக்கு தான் காரணம், சுகம் இல்லை, தர்மம் இல்லாதாயிடும். சங்கரோ நரகாயிவ. நரக சப்தத்துக்கு நரக யாதனா, துக்கானுபவம் தான் அர்த்தம். அந்த ஸ்திரீகள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தகவலை சொல்றார். அது தர்மத்துக்கே நஷ்டமாயிடும். ஏன் தெரியுமோ? தர்மசாஸ்திரம் சொல்லும் அறமே ஸ்திரீயிடம் இருந்துதான், பெண்மையில் இருந்துதான் அறம் தோன்றது. ஸ்திரீ மூலமிகு தர்மா, ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ
ஸ்திரீ மூலமா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீ சுத்தமா இருக்கணும், அப்பற்று இருக்கணும், ஒரு விதமான குறையும் இருக்கக்கூடாது. அந்த குறை இருந்தா என்ன பலன்கிறது தான் பகவான் சொன்னார். அப்படி என்ன தோஷம் அவள்கிட்ட சம்பவிக்கும்? அந்த ஸ்திரீகள் எடுத்த பானம் துர்ஜன சம்சர்கா பத்யாத விரகோடனம் சொப்னஹ அந்யகேக வாசஸ்ச நாரி சந்தூஷனானி ஷட். பானம், சுராபானம் எல்லாம் பண்ணப்படாது. அது சரீரத்தை பாதிக்கும், தத்வாரா மனசை பாதிக்கும். மனசை பாதிச்சுட்டோம்னா கர்மாவதி இருக்கக்கூடிய பற்றுதல் இல்லாமல் அவ்வளவு சிறந்து பண்ண வேண்டிய கர்மாக்கள் வரும்போது அது நமக்கு பலப்பிராப்தியை கொடுக்காது. பானம் துர்ஜன சம்சர்கா நமக்கே சொல்லிக் கொடுக்கும் எப்படி நாம் இருக்கணும். ஏகாஜி ரமதை, தனி மனிதன் சந்தோஷத்தை சுவைக்க மாட்டான். அப்போ அந்நிய சம்சர்க்கம் தேவைப்படுறது, அதுக்கு அவ சொல்லிக் கொடுக்கும் தர்மசாஸ்திரம். என்ன சொல்லிக் கொடுக்கும்? துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம். துர்ஜன சம்சர்க்கத்தை தியாகம் பண்ண, கெட்டவனோட நெருக்கத்தை வச்சுக்காத, நல்லவர்களோட நெருக்கத்தை வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுக்கும். சாமானிய தர்மம். அதை தாண்டி அதில் ஈடுபடாமல் துர்ஜன சம்சர்கா, அந்த ஸ்திரீ துர்ஜன சம்சர்க்கத்தோடு இருந்தால் அதுவும் அவளை கெடுக்கிறது. பானம் அவளுடைய தரத்தை குறைக்கிறது. துர்ஜன சம்சர்க்கம் அவள் செயல்படுறதை மாற்றி அமைக்கிறது. பத்யாக விரகா, தன்னுடைய பதியிலிருந்தும் விலகி போனான்னா அந்த பதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அவளுக்கு ஈடுபடுறதுக்கு அவகாசம் இல்லாத போகுது. அதனம் எங்க வேணா மனம் போனபடி போக்கு, மனம் போன போக்கிலே போறது, கால் நடந்தபடி போறது, லட்சியம் இல்லாமல் எது தோன்றதோ தோணினத்தம் பண்றது அடனம். பத்யாத விரகா அடனம். சொப்னா, அடிக்கடி தூக்கத்திலே தான் பிரியம். பிரத்யார் வீட்டிலேயே வாசத்தை வச்சுக்கிறார். இப்படி இருந்தால் அந்த ஸ்திரீ என்ன ஆகிறாள்? துஷ்டையாகிறாள். அதை நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் ரொம்ப வசதியான தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி, அதனுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிறதுனால்தான் நமக்கெல்லாம் ஸ்மார்த்தாள் என்கிற பேர் வருது. அந்த ஸ்மிருதியில் பிரசித்தமானது மனுஸ்மிருதி. வேதமே இப்படி ஒரு வசத்தியா சொல்லும் முறை. எத்வை கிஞ்ச மனு ரவதது தத் பேசஜம். மனு என்ன சொன்னாலோ அது உனக்கு மருந்து மாதிரி. நம்ம ஹிதத்தம் பண்றதுன்னு அர்த்தம். மருந்து என்ன பண்றது? ரோகத்தை இல்லாமல் பண்ணி ஹிதத்தம் பண்றது, ஆரோக்கியத்தை கொடுக்கறத. அதுபோல மனுனுடைய வசனம் அத்தனையும் உனக்கு ஹிதத்தம் பண்றது. எத்வை கிஞ்ச மனு ரவதத் தத் பேசஜம். அர்த்தவாதமா இருந்தா கூட அர்த்தவத்து. அந்த மனுன்னு தான் இப்படி சொல்றான். அந்த மனுதான் பானம் துர்ஜன சம்சர்க்காக சொன்னான். 6 விதமான தூஷணம் அந்த ஸ்திரீட்ட நிகழறதுக்கு அவகாசம் உண்டு. அதெல்லாம் நிகழ்ந்து கொடுத்துன்னா அவளோடு சிறந்து வாழக்கூடிய புருஷன் இருக்கானே, அவன் எது லட்சியமோ, என்ன லட்சியம்? பிரஜயாகிவன் உச்ச பூர்ணா, பரஸ்பரம் விவாகமாய் அது ஒரு பிரஜையை உற்பத்தி பண்ணி அதனால பூர்ணமாகணும். அவள் துஷ்டையானான், அதுலேருந்து உற்பத்தமான பிரஜைகள் இருக்க, அது நாமெல்லாம் மெச்சும்படியான ஒரு பிரஜை இருக்காது. அது துக்கத்தை கொடுக்கும்.
ஒரு விசேஷம் பாரு. ஸ்திரீனுடைய அங்க அமைப்பு, சொரூபம், இதெல்லாம் சிருஷ்டியிலேயும் பின்னம். ஸ்திரீனுடைய உடம்பு பூராவும் மிருதுவா இருக்கும். ஆமா, இவங்கிட்ட கர்க்கசமா இருக்கும். ஸ்திரீனுடைய அவயவங்கள் புருஷனுக்கு இல்லாத ரெண்டு இருக்கும். சனகேசவதி நாரி லோகச புருஷஸ்பிருதா, ரெண்டு பேருக்கும் அப்பட்டமான ஒரு பேதத்தை எடுத்து சொல்லுது. ரெண்டு ஒன்றும் சொல்ல முடியாது. லிங்க பேதம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒன்றும் அப்படின்னு லௌகிகமான ஜனங்களுடைய அந்த எண்ணம் இருக்க, அது லோகக்ஷேமத்துக்கு பயன்படாது, லோகத்துக்கு அழிவு கொடுக்கும். வியாபகாரிக லோகத்துல அவ ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லலாம். எதுல? பசி, தாகம், சாப்பாடு, நித்ரை, அதுல எல்லாம் அதெல்லாம் பிராணி துல்லியம். ஆனா அவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேஜுக்கு வர காலத்துல ரெண்டும் பின்னம். ஆமா, விவகாரத்திலே ரெண்டும் பின்னம். எப்படி பின்னம்? அந்த ஸ்திரீ தான் தன்னுடைய புருஷன்லேருந்து பீஜத்தை வாங்கிட்டு கர்ப்பபாத்திரத்தில் அதை குழந்தையா உருவெடுக்கிற வரைக்கும் காப்பாற்றி யதா காலத்தில் யோனி வழியா வெளியில கொண்டு வர வேலையை அவதான் பண்றான். அவதான் பண்ணணும்னு சிருஷ்டியிலேயே இருக்கு. அதனால்தான் கர்ப்பபாத்திரம் அவளுக்கு இருக்கு, புருஷனுக்கு இல்லை. ஆமா, அப்ப சிருஷ்டியிலேயே பகவான் சங்கல்பம் பண்ணி இருக்கிறது என்னது? ஸ்திரீனுடைய கர்ப்பபாத்திரம் வாயிலாகத்தான் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான வைதிக பரம்பரை, மந்திர கிருஷ்ண பரம்பரை உற்பத்தி ஆகிறது. அவள்லேருந்து தான் வரணும்னு வச்சிருக்கு. அதை நினைச்சுதான் ஸ்ரீ மூலமிகு தர்மஹாங்கிற வாக்கியமே நமக்கு சார்த்தகமா இருக்கு. சிருஷ்டியில சாட்சாத் பரபிரம்மம் தான் ஒருவனா இருந்து ரெண்டா பிரிச்சு ஸ்ரீ புமார் என்கிற பேரத்தை வச்சிருந்துதான் சிருஷ்டி ஆரம்பித்தார் என்கிற வாக்கியம் கூட உண்டு. அப்போ பரபிரம்மே லோக சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிற போது தன்னை ரெண்டாக மாற்றிட்டார். ரெண்டாக மாற்றிக்கிறதுனா வேற வேறேன்னு அர்த்தம். அப்பட்டமா நாம சொல்ல ஆரம்பிச்சா எப்படி வரும்? அவங்கிட்ட சுக்கிரம் இருக்கு, இவர்கிட்ட சோடிதம் இருக்கு. சுக்கிரம் பிரஜோத்பாதன சமர்த்தமான விதை, வித்து. அந்த பிரஜோத்பாதன சமர்த்தமான அந்த விதை இருக்க, அது அவங்கள்ட்ட இருக்கு. உற்பாதனம் பண்ணி ஒரு உருவத்தை கொடுத்து அதை வெளியில உற்பத்தி பண்ணி செய்யக்கூடிய செயல்பாடு அத்தனையும் ஸ்திரீட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் பாதி பாதியா இருந்து ஒரு காரியத்தை பண்றான். இவன் விதையை உற்பத்தி பண்றான், அவள் விதையை வாங்கிட்டு தன்னுடைய கர்ப்பபாத்திரத்தில் அதை பிரஜையா மாற்றி சரியான காலத்தில் வெளியில கொண்டு வந்து வைக்கிறான். அவன் தர்மத்துக்கு அனுஷ்டானம் பண்ற வாரிசை உற்பத்தி பண்ணி விடுறான். அப்ப ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு காரியம் நடக்கிறது. எங்கெல்லாம் ரெண்டு ரெண்டா இருந்து ஒரு காரியம் நடக்கிறதோ அந்த ரெண்டும் சமப்பிராதானியம். ஆமா, ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியம் நடக்கிறது. அதுக்காக ரெண்டுக்கும் துல்லிய பிராதானியம் சொல்லும் தர்மசாஸ்திரம். எப்படி சொல்லும் தெரியுமோ துல்லிய பிராதானியத்தை? அர்த்தோவா ஏஷ ஆத்மனோஜத்பத்தி, ஆத்மாவுடைய மறுபாதி ஆறு? தன்னுடைய பத்திரி. ஒரு பாதி மறுபாதி. தனித்தனியா அந்த புருஷனும் அந்த ஸ்திரீயும் இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை.
ரெண்டு பாதியும் ஒன்னா சேர்ந்தா ஒரு உருவம் ஆகிற போது அதிலிருந்து பிரயோஜனம் வருது என்கிறதுதான் வேதத்தினுடைய கணிப்பு. அது இப்படி கூட நீ பார்க்கலாம். சிருஷ்டியிலேயே அங்கங்களை சிருஷ்டி பண்ணியிருக்க. கண்ணில் 2 இருக்கு, மூக்கோட்டையில 2 இருக்கு, காது 2 இருக்கு, கைகள் 2 இருக்கு, கால்கள் 2 இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு வேலையை நடத்துறது. ஒண்ணுனால ஒரு வேலை நடக்காது. 2 கண்ணு 1 பார்வை, 2 காது 1 கேள்வி, 2 கை 1 வேலை, 2 கால் 1 நடத்தை. அப்படிதான் நமக்கும் அனுபவத்தில் இருக்கு. அப்போ ரெண்டினுடைய ஒரு பரஸ்பர சாகஜரியத்தில் தான் முழுசான ஒரு வேலை நடக்கிறது. அதனால ஸ்திரீயும் புமானும் 2ம் சேர்ந்தாதான் உலகம். அது 2 தனித்தனியாக தான் உலகம் இல்லை, சிருஷ்டி இல்லை. அதனால 2 வித்தியஸ்தமான கண்ணோட்டத்தில் தான் பகவான் சிருஷ்டிச்சிருக்கார். ஆமா, அந்த வித்தியஸ்தமான கண்ணோட்டம் 2னுடைய சம்சர்க்கத்தினால முழுமையடைஞ்சு வெளியில் வர வேண்டியதான வாரிசு இருக்க, அது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற வாரிசாக அது மலர்ந்து லோகக்ஷேமத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கு. இப்ப 2 பேருடைய நினைப்பு தான். அதே வெளிப்பட நமக்கு புரிய வைக்கிறது தான் சாட்சாத் பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரனா நமக்கு காட்சி தரா. பாமரன் புரிஞ்சுக்கிறதுக்காக பத்னியின்காலே அவள் என்னுடைய பாதி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் அந்த சாட்சாத் பார்வதியை தன்னுடைய சரீரத்துக்குள்ள பாதி உடலை கொடுக்கிறான். இப்படி எல்லாம் நிறைய தகவல் வேதத்திலேயும் சாஸ்திரம் புராணம் இதிகாசங்களிலேயும் நடைமுறையிலையும் சம்பிரதாயத்திலையும் 2 பேரும் வேற வேற ஒன்னானா காரியம் சாத்தியம் என்கிற தத்துவத்தை நிறைய விளக்கி கொடுத்திருக்கு. அப்படிதான் நாம பண்ணணும். இன்னொரு வித்தியாசம் பாரு, கர்ப்பமாற்றம் அவள்கிட்ட இருக்கு, இவங்கிட்ட இல்லை. ஆமா, இவங்கிட்ட பீஜாவாபம் பண்ணத்தான் முடியும். அப்ப அவதான் எடுக்க வேண்டியவள். பிராணி பிரசவே, பிராணிகளை உயிரினங்களை வெளியில கொண்டு வரவள் அவள் தான். இப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் 2 பேருடைய தரத்தில் ஒரு காரியம் நடந்தா கூட 2 பேரும் சேர்ந்துதான் அது முழுமையானது அப்படின்னு சொல்றார். சொல்லுவதே பூர்ணா, பிரதியினால்தான் மனுஷன் பூர்ணமாகிறார். இல்லைன்னா அரை குறையா இருக்கு. ஒரு அரை அங்கேயிருந்து வரணும், அது இல்லை, தங்கிட்டு ஒரு அரை தான் இருக்கு. அப்ப அரை குறை. இப்படி எல்லாம் ஸ்திரீக்கும் புமானுக்கும் இருக்க வேண்டியதான விவகாரத்தில் அவளுடைய பங்குல சமமா இருந்தா கூட எந்த பங்கு வசதி எந்த பங்கு தாழ்த்தி அப்படின்னு நம்மால வரையறுக்க முடியாது. விதை வசதி சொல்ல முடியாது. விதையில அந்தர்லீனமா இருக்கக்கூடியதான அந்த பிரதையினுடைய அவ்வியக்தமான அங்கங்கள் அப்படியும் தான் வாங்கி பித்தமா பண்ணாதான் மனுஷ பிரகதியை வெளியில வருவது எக்கமா பண்ணக்கூடியதான அந்த பங்குக்கு ஒரு வயசுக்கு தெரிகிறத. ஆமா, விதை இருக்கு, விளைய நிலம் இல்லைன்னா எப்படி? அதனால்தான் கல்யாணத்தும் போதே அவர் என்ன சொல்றார், நான் ரேதஸ், நீ ரேதஸ் பலிக்கிறவள், வளர்க்கிறத கல்யாணத்தும் போதே ரேதோகம் ரேதோகம் ரேதோபிருத்வம். என்கிட்ட விதை இருக்கு, அந்த விதையை வாங்கி பறிச்சிருந்து அது பரிணாமம் வளர்ச்சியில் அழகா அறத்தை காப்பாற்ற வேண்டியதான வாரிசை லோகத்துக்கு எடுத்து கொடுக்கிறவள் நீ அப்படி சொல்றாரு. ஆமா, அதனால 2ம் வித்தியஸ்தம்.
அவர் சொல்லுவர், பீஜ பிராதான்யம் க்ஷேத்திர பிராதான்யம் ரெண்டையும் ஒத்துப்பற, ரெண்டும் சமானம். அதுக்காக ரேதஸே இல்லாத அவளால ஒரு குழந்தையை உண்டு பண்ண முடியாத, அவளும் அரவரையாவள். ஆமா, அப்ப ரேதஸ் ஒன்னிலேருந்து வரணும். அந்த ரேதஸை ஏற்றுக்கிட்டு அவ்வியக்தமான ரேதஸ்ல அந்தர்லீனமா இருக்கக்கூடிய வாரிசனுடைய பரிணாம வளர்ச்சி 10 மாதம் கொண்டு வந்து வெளியில வருவது, அது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற வாரிசாக மாறுவது. ரெண்டுக்கும் உண்டு. அதனால்தான் அவர் சொல்லுவார், ரேதஸுக்கு பிரதானம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை சொல்லுவார். உப்பியமே எஞ்சி என்பீஜம் தத்ததேவ பிரரோகதி. நீ எங்க பீஜத்தை வபனம் பண்றியோ விதைக்கிறையோ அந்த பீஜம் தான் முளைக்கிறது. ஆமா, அப்ப நீ எங்க வபனம் பண்ணாலும் விதைச்சாலும் வேற ஒண்ணு முளைச்சாலும் என்ன பீஜத்தை உழைச்சிருக்கோ அதுதான் முளைக்கும். அப்படின்னா பீஜத்துக்கு பிராதானியம் கிடைக்கிறது. அவரை நட்டால் துவரை முளைக்குமா? அவரை தான் முளைக்கும். பீஜத்துக்கு ரொம்ப பிராதானியம். அப்படி பிராதானியம் வச்சு இவ்வளவு அப்பிராதானியம் சொல்றதுக்கு தர்மசாஸ்திரம் ஒத்துக்காது. இன்னொன்று என்ன சொல்லும் தெரியுமோ? ஓகவாதாகிருதம் பீஜம் எஸ்ஸேத்ரே பிரரோஹதி. நிறைய வயல்கள் வரப்போட வரப்பினால வயல்கள் எல்லாம் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற இடத்துல விதைக்கிறார், நிலத்தில் விதைக்கிறார். விதையான உடனே பெரிய மழை எதிர்பார்க்காமல் வருது. அந்த மழையில விதைச்ச நெல் ஒரு வயலிலிருந்தும் இன்னொரு வயலுக்கு தானா அந்த ஜல பிரளயத்தில் ஒலிச்சு போய் 4-5 வயல் தாண்டி ஒரு வயல்ல வந்து விழறது. ஆமா, அங்க வந்து விழறது. விழுந்தா அந்த விதை அந்த க்ஷேத்திரத்தில் முளைக்கிறது. ஆறு விதைச்சானோ அவனுக்கு சொந்தம் அல்ல அது. அந்த க்ஷேத்திரத்தை உடையவனாரோ அவனுக்கு சொந்தம் ஆயிடுது. அப்ப அதுக்கு ஒரு பிராதானியம் உண்டு. க்ஷேத்திர பிராதானியமும் நிச்சயமா உண்டு. ரெண்டையும் நீங்கள் ஒன்று வசத்தி ஒன்று தாழ்த்தி சொல்ல முடியாத அளவுக்கு தான் ரெண்டையும் சமானமா வச்சிருக்கா. ஆமா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஏற்ற குறைச்சலோ உச்சநீச்ச பாவமோ அப்படி ஒன்றும் முழக்கவே முழக்காது. ரெண்டும் சமானமாக தான் வச்சிருக்கார். ஓகவாதாகிருதம் பீஜம் எஸ்ஸேத்ரே பிரரோஹதி க்ஷேத்ரியஸ்யைவ தத்பீஜம் ந வக்தார பலே பலம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தா பல ஜென்மா இருக்க வேண்டி வரும். புத்தகம் பார்த்து நீ புரிஞ்சுக்கணும். உப்பியமே எத்தி என்பீஜம் தத்ததேவ பிரரோஹதி. இதே நீ பீஜ பிராதான்யத்தை வெளிப்படுத்துறதே இந்த வாக்கியம். ஓகவாதாகிருதம் பீஜம் எஸ்ஸேத்ரே பிரரோஹதி க்ஷேத்ரியஸ்யைவ தத்பீஜம் ந வக்தார பலே பலம். க்ஷேத்திரத்துக்கு வைசிஷ்டியம் வருது. அவன் தான் பீஜி, இவர் தான் க்ஷேத்திரம். வருத நீ விதை நான் விதை நீ விளை நிலம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுல உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வசதி உன்னை தாழ்ச்சின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் நம்ம உடம்புலயே 2 கண்ணுல ஒன்னு வசதி ஒன்னு தாழ்ச்சி இருக்கா? இல்லையே, இல்லை. எல்லாம் 2 இருக்கிறதெல்லாம் எல்லாம் ரெண்டும் சமப்பிராதான்யம் தான். ஆமா, சமப்பிராதான்யம் இருந்தா தான் நீ நடக்க முடியும்பா. வலது காலம் மட்டும் இருந்தா இருக்க முடியுமா? சமப்பிராதான்யம் இருந்தால் தான் கை செயல்படும். அப்படிதான் தர்மசாஸ்திர கண்ணோட்டத்தில் சாமான்யமான விவகாரங்கள்ல அந்த ஸ்திரீயும் புமானும் சமம் என்கிற அளவுக்கு எடுத்து விளம்பரத்துக்கு இன்னொரு சாஸ்திரமே இல்லை. அந்த அளவுக்கு வச்சிருக்குது. அது நிச்சயமா வேதாந்தம் பண்ணினா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கான். தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான்.
அவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா அவனால தனி இருக்காது. ஸ்திரீ மூலம் கர்மா, ஸ்திரீயோட சிறந்துதான் நீ அனுஷ்டானம் பண்ணணும். அப்பதான் அது சார்த்தகத்துவம். அங்கே துல்லிய பிராதான்யம். ஆமா, துல்லிய பிராதான்யம் வேதத்தில் சொல்ற அளவுக்கு ஒன்னால சொல்ல முடியாது. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிற போது கல்யாணத்துல அக்னியை ஆராதனை பண்றான். ஆமா, அக்னியை உற்பத்தி பண்ணி அதை சரியா வச்சுருந்து அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அந்த கல்யாணத்தில் உத்வாக ஹோமத்தை நடத்துறான். அவன் தான் அக்னி பிரதிஷ்டாபனம் பண்ணி உத்வாக ஹோமத்தை எல்லாம் பண்ணினான். அதே ஹோமத்தில் ராஜஹோமத்துக்கு இடம் கொடுத்து அவளுடைய பங்கையும் அந்த ஹோமத்தில் சேர்க்கிறான். என்ன ஹோமசப்தத்துக்கு அர்த்தம்? மந்திரபூர்வகம் அக்னியிலே ஹவிச பிரக்ஷேபம். ஆமா, மந்திரம் அவன் சொல்றா, அவள் பிரக்ஷேபம் பண்றா. அதுல வரக்கூடிய மாற்றங்கள்லாம் நீ பார்க்காத. அவன் பண்ற ஹோமத்துக்குள்ளே அவளுடைய ஹோமம் மர்ஜாகல, அதுவே ஒரு சமானத்துக்கு அடையாளம் இல்லையா? அவன் தான் ஹோமம் பண்ணியிருக்கான். அந்த ஹோமம் எல்லாம் முடிஞ்சது. அதே ஹோமத்தில் பாக்கி பூர்வ கலாபமும் பண்ணாமலேயே லாஜத்தை அந்த ஹோமாங்கினியில அவ போடுறாளே, அப்ப அவளும் ஹோமம் பண்ணி விட்டாளே. அப்ப ரெண்டு பேருடைய ஆகுதியில மர்ஜா இருக்கக்கூடிய ஒரு அக்னி இல்லவா அது? இருவருக்கும் சமபங்கு இருக்குன்னு அங்கேயே வந்தது. அதை வச்சுட்டுதான் நித்தியகர்மானுஷ்டானத்துல அவபாசனம் பண்றதா இருந்தா சமமா உற்பத்தி பண்ணி இருக்கிற அக்னி, அந்த அக்னியில் தான் இவ ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறதுனால, உரிமை இருக்கிறதுனால அது உபாசனாக்னியா மாறும். அந்த உபாசனாக்னி ரெண்டு பேருடைய சமத்துவத்தில் உற்பத்தி ஆனது. ரெண்டு பேர்ல ஒருத்தர் சரீரத்தை தியாகம் பண்ணா அவனுக்கு தான் அந்த உபாசனாக்னி போய் சேர்றது என்கிற விளக்க உரைகள் எல்லாம் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் சமத்துவம் அப்படிங்கிறத பறை சாட்சம். அதை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப சமத்துவம் ரெண்டுலேயும் இருக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை சொல்லி ஸ்திரீகரணம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் கூட பாக்கி பாஷையிலோ பாக்கி லோகத்திலோ இல்லை. ஆமா, அவன் ஒரு கர்மா பண்ணணும்னு சொன்னா கூட அவளோட உபாசனாக்னி சேர்த்தாதான் கர்மானுஷ்டானத்துக்கு யோக்கியதை சொல்லும் போது பாதி அங்கேருந்து வரணும், பாதி வந்து அங்கேயும் தெரியுறத. எல்லா சம்ஸ்கார கர்மாக்களும் உபாசனாக்னியில் பண்ணோன்னு எப்போ இருக்கா குறிப்புக்கு சொன்னாலோ அவளுடைய சப்தர்க்கத்தில் அவளுடைய பங்கு பதில் சேர்ந்தாதான் பூர்ணமாக அடையாளமாக வச்சிருக்காரு. அதனால ஊடுருவி பார்த்தா தர்மதாத்தனுடைய கண்ணோட்டம் இவா ரெண்டு பேரையும் துல்லிய பிராதான்யமா நினைச்சிருக்கே தவிர அதுல ஒண்ணு சக்தி ஒண்ணு தாத்தியும். அதனால்தான் ரெண்டு பேருக்கும் சம்ஸ்காரம் வேண்டி இருக்கு. சம்ஸ்காரம் அப்படி விவகாரத்திலையும் ரெண்டு பேரும் துல்லியமா தான் இருக்காங்க. வாரிச உற்பத்தி பண்றதுல ஒருத்தரால முடியாது, ரெண்டும் போலும். இப்படி வேதமே துல்லிய பிராதான்யத்தை பதிபத்திரர்களுக்கு கொடுக்கிறது. அப்படிதான் இருக்கு. துல்லிய பிராதான்யம் வந்ததுனால அதில் ஒரு போர்ஷன் துஷ்டமான மறு போர்ஷனும் துஷ்டம். ஆமா, அதில் ஒரு போர்ஷன் துஷ்டமான பதிபத்திரிகள்ல 11 போர்ஷன், 11 போர்ஷன். அந்த பத்திரி பானம் துர்ஜனசம்சர்கா பத்யாக விடகோடனம் சொப்ரோன்னகேதவாதச்ச நாரி சந்தூஷனானிஷடு. அதுல ஒரு பங்கு தப்பான செயல்பாட்டினால தன்னுடைய பிறப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமையை கொச்சப்படுத்தி தன்னுடைய சரீரத்தில்
தான் உற்பத்தி பண்ணி விட வேண்டியதான அந்த சோனிதத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினா இந்த பகுதி கெட்டு போறதுனால அவனுடைய பகுதியும் ரெண்டு சேர்ந்த போது அது சங்கரவாதம். ஆமாம், இன்னொன்று சங்கரத்துக்கு அர்த்தம் சொல்றேன். கலப்படம் இல்லாமல் இருக்கணும். சாமானிய பதார்த்தங்களும் கூட கலப்படத்தை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கிறவன் ஸ்திரீகள்ல கலப்படம் வந்தா பார்க்க வேண்டாமா? அந்த ஸ்திரீல அந்த புருஷனுடைய பீஜம் மாத்திரம்தான் வரணும். இன்னொரு புருஷ பீஜம் அந்த ஸ்திரீனுடைய கர்ப்பபாத்திரத்தில் விழப்படாது. அதுக்கு பேர் தான் சங்கரம். நீயே ரத்தத்தை பிரித்து சொல்ற போது ஏபிசிடி எல்லாம் சொல்றீங்க, வித்தியஸ்தமா இருக்கு. அதனால ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பபாத்திரத்தில் தன்னுடைய பதியினுடைய பீஜம் மட்டும்தான் அதுல விழலாமே தவிர வித்தியஸ்தமான இன்னொரு பீஜம் வந்துட்டா சங்கரஹா, கலப்படம். நரகாரீவ, இப்படி கூட அது அர்த்தம். இன்னொருத்தனுடைய பீஜம் தன்னுடைய ஆம்படையான அல்லாத ஒருத்தருடைய பீஜத்தை அவள் தரிச்சுக்கப்படாது. அப்ப ஏற்கனவே ஒரு பீஜம் போயிருக்கு, அதுல சம்பர்க்கத்தோடு இருந்திருக்கு. அப்ப அண்ணனுடைய பீஜத்தை வாங்கிக்கிற போது அந்த சுக்கிரசோட சம்பந்தத்தில் வித்தியஸ்தமான மனோபாவத்தை வரத்துக்கு உற்பத்தி பண்றதுக்கு காரணம் இருக்கு. நீ இப்படி வச்சு பாரு, ஜமாபந்தி வைக்கூடு மாதிரி எல்லாரும் வைக்கூட்டுல இதை வச்சு எல்லாரும் எழுதிட்டு போற மாதிரி ஒரு ஸ்திரீனுடைய அந்த கர்ப்பபாத்திரத்தில் கண்டவன் எல்லாம் விதைச்சிட்டு போனா எப்படி கரெக்டா இருக்கும்? அவனாலே கெட்டு போவாள். அதனால அந்நியன் தன்னுடைய பத்தியினுடைய கர்ப்பபாத்திரத்தில் விதை விதைக்கப்படாது. அது சங்கரம். அதான் அவர் சொன்னார், சங்கரோ நரகாரீவ. அது நரகமான நரக துக்கத்தை உண்டு பண்ணும். நரகம்னா துக்கம். அந்த சங்கரத்தை தடுக்கணும் நினைச்சது தர்மசாஸ்திரம். அதனுடைய சாரத்தாரே பகவான் சொல்றார். அந்த சங்கரம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான் நாரி சந்தோஷாரி சடு. அவள் இந்த ஆற வச்சுட்டா சங்கரத்துக்கு இடம் இருக்கும். ஆகையினால்தான் அவர் என்ன பண்ணினார், பதி பத்ரி ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படி வச்சார். புது சிந்தனக்காரன் பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போலாம்னு சொல்லறதுக்கும், பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டே ஒன்னாக பார்க்கறதுல களங்கம் இருக்கு. இங்க நரக சங்கரம் வருது, அந்த சங்கரம் வராது. அவன் பீஜத்தை உள்ளேந்து வெளியில வீழாபாவம் பண்ணி போயிடுறான். அவனுக்கு புருஷனுக்கு சங்கரமே வராது. விதைச்சிருக்கக்கூடியதான அந்த வயலுக்கு தான் சங்கரம் வரும். ஆமா, சங்கரம் இங்க வராது. அங்க சங்கரத்தை அவதான் உற்பத்தி பண்றான். அவளும் கெட்டு போறா. உற்பத்தமான பிரதியும் கெட்டு போறது. தர்ம விருத்தமான ஒரு பெரிய பரம்பரையே உற்பத்தி ஆகுது. அது லோகத்துக்கே கண்டகமா மாறுது. இத்தனையும் மனசுல வச்சுதான் அவளுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமே அப்படிதான். தர்ம கண்ணோட்டத்தில் தான் அது இருந்தது. அதை நீங்கள் லௌகிகமான அது அப்பாவிகளா இருக்கக்கூடியவா அவன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா, இவளும் ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கப்படாது? பண்ணிக்கலாம். அவள் துஷ்டையாயிடுவள். 36 பிரதேசங்கள் கட்டு போறதே அடுத்த வாரிசு ரெண்டு கட்டாதா பிறந்தா லோகத்துக்கு வினோதத்தை இல்லவா பண்ற. புருஷன் அப்படி இல்ல. புருஷனுக்கு சங்கடம் வராது. அவன் கர்ப்பபாத்திரத்தில் ஏற்றுக்கலை. அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அதனால சங்கரோ நரகாரீவ என்கிறதுனாலதான் அந்த பெண் கெட்டுப்போகப்படாது. அது நரகத்துக்கு அடையாளம், தர்மத்துக்கு குடாராகாரம்.
கண்ணும் கருத்துமா காப்பாத்தினாலே தவிர அவளை அடக்கி வைக்கல. நீ அடக்கி வைக்கிறேன்னு சொன்னது தப்பு. அதிகப்படியான ஒரு பாதுகாப்பை நம்முடைய சமுதாயத்தில் ஸ்திரீகளுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே சங்கரோ நரகாரீவ. அவள் சங்கரம் வந்துவிடக்கூடாதவர்கிட்ட அது வந்துட்டா லோகத்துக்கே க்ஷேமம் இருக்காது என்கிற கண்ணோட்டத்தை இந்த ரிஷீஸ்வரால் பார்த்துதான் அவளுக்கு சங்கரம் வராத அவளை பாதுகாக்கிறதுல தனி கவனம் செலுத்த சொல்றது வேதம். ஆனால் அவளை அடிமையா வச்சுக்கிட்டு இவ மட்டும் சந்தோஷப்படுறாங்கிறது பொய்யாத விளக்க உரை. எப்படி இருக்க முடியும்? மொத்தம் லோகம் அழியாத காப்பாற்றுறது தான் அவளை காப்பாற்றுற. நீ அவளை மட்டும் இல்லை, நீ அந்த நடைமுறையில எல்லா துல்லியம் சமாத துல்லியத்துவம் சொல்லி புருஷன் என்னெல்லாம் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அதுபோல ஸ்திரீயும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கொண்டா புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கிட்டேந்து வெளியில வரதுடா விதை, அவனுக்கு ஒன்றும் கேடு இல்லை. வாங்கிட்டு உற்பத்தி பண்றவள் அந்த பொண்ணுடா. அந்த பொண்ணுல மாறுபட்ட விதைகள்லாம் வந்து விழுந்து விட்டா அவன் சரீரமே சந்திர கோலமாய் அவளும் அழிவள் தர்மமும் அழியறதா. உற்பத்தி ஆகிற குழந்தையும் விசித்தமா வருத. அதெல்லாம் உன்னுடைய புத்திக்கு எட்டலையா? அதெல்லாத்தையும் நீ நினைச்சு பாரு. அவள் அந்த சாதாரண ஒரு மனுஷியா இருந்தா கூட ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்கிறதான சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை நிச்சயமா கடைபிடிக்கணும். அதனால்தான் ஸ்திரீகளை நாம வசதியா கொண்டாடுறோம். அவள் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போனா அவளும் கஷ்டமாயிடலாம். அவளிலேருந்து வெளிவந்தக்கூடியதான அந்த வாரிசுகளும் உபயோகம் இல்லாத போது என்கிற கண்ணோட்டத்தில் தான் ஸ்திரீகளை வசதியா கொண்டாடணும். ஸ்திரீகளுக்கு கொடுக்குற உயர்வு இருக்க அந்த உயர்வு புருஷனுக்கு கூட இல்லை. தாற்பயம் என்ன? இந்த ஸ்திரீகளுக்கு அவர் சொல்லுவார், எத்தனை ஆத்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. அதே மனுக்குறிதான் சொல்றார். எங்க ஸ்திரீகள் பகுமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்க தேவதைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை அப்படியே பொழியலாம். ரமந்தே தத்ர தேவதா. அவளிடத்து தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கு, கோலாகலத்தோடு இருக்கு. இப்படி ஒரு வைசிஷ்டம்னா நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய கண்ணோட்டம், அதனுடைய லட்சியம், அவளுக்கு வரக்கூடியதான இடையூறு, லோகத்துக்கு வரக்கூடிய இடையூறு, அவளுடைய நன்மை, லோகக்ஷேமம், இத்தனையும் நீ அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா தான் அந்த ஸ்திரீனுடைய பெருமை இருக்க அது உன்னுடைய புத்தியில நன்னா படும். நாளை பார்க்க.